ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சாட்டர்டே என்னோட ஃபுல் டே குக்கிங் வீலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஜாக்ரி சிரப், பாம் ஜாக்ரியோட சிரப் ஏற்கனவே பன்னீர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ரீலங்கன் ஸ்வீட் பண்ணும்போது மீந்து போனது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் என்னோடய டீ 2 நாளாக குடிச்சிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டீ சூப்பராகவே இருக்குது பாம் ஜாக்ரி ஆட் பண்ணால். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்றைக்கி ரவா தோசை பண்ணேன். எப்படி இந்த பேட்டர் பண்ணுறதுன்றதை நான் லைவாக இன்றைக்கி யூடியூப்பில் காமிச்சிருக்கேன். லைவ் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் ஹவு டு மேக் திஸ் பேட்டர்னு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் ரெசிபி தான், பட் இதோட ப்ரொப்போர்ஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டெஃபினட்டாக ப்ரொப்போர்ஷன் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டு கெட் த கிறிஸ்பி தோசை. அப்படி இல்லைன்னா தோசை கொஞ்சம் சாஃப்டாக சாகியாக நம்ம கோதுமை தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ தொட்டுக்கிறதுக்கு பீனட் சட்னியும் ஏற்கனவே பண்ணியிருந்த டொமேட்டோ தொக்கும் இருக்குது. இந்த டொமேட்டோ தொக்கு ரெசிபியும் நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியாக வந்தது, சூப்பர் கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் இருந்தது. ஸோ யூ கேன் சி எவ்வளோ கிறிஸ்பின்றதை நான் உங்களுக்கு இப்போ மடித்து காமிக்கிறேன், அப்போ தெரியும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் கூட இது விடணும் சிம்மில், பட் பொண்ணு பசிக்குதுன்னு சொன்னதுனால ஸோ ஐ ஹாவ் டு டேக் இட் அவுட். பட் வெந்தாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா இன்னுமே சூப்பர் கிறிஸ்பியாக இருந்திருக்கும். ஸோ இது என்னென்னா, இந்த தோசை இட்ஸ் அ ப்ராசஸ். ஒரு தோசையும் இட் வில் டேக் 20 to 25 மினிட்ஸ் டு கெட் கிறிஸ். சிம்மில் வச்சு தான் குக் பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே என்னோடய லஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கிச்சனை விட்டு வெளில வந்துடுவேன். ஸோ ரைஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ்டு வெஜிடபிள் வேக வச்சுட்ருக்கேன். அது போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். முருங்கைக்காய், முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய். ஸோ ஃப்ரிட்ஜை காலி பண்ணணும், ஊருக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் தாளித்து கொட்டியாச்சு. இந்த தாளித்து கொட்டும் போதெல்லாம் எனக்கு மின்சார கனவு சாங் தான் ஞாபகம் வரும். ஸோ நல்லா பசிக்கிற டைமில் இந்த தாளித்து கொட்டுற ஸ்மெல் வந்து நம்மளோட காதுக்கு ஒரு சங்கீதமாக வரும் அப்படின்ட்டு ஒரு லைன் வைரமுத்துவோட சூப்பர்ப் லைன். ஸோ எவ்ரி டைம் எனக்கு தாளித்து கொட்டும்போது என் மனசில் தோன்றுறது அந்த பாட்டு தான். மின்சார கனவோட அந்த சாங், பசிக்கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம், ரைட்? ஸோ இந்த ஐஸ்கிரீம், நான் இது ஐஸ்கிரீம்னு சொல்கிறதோட இப்போ என் பொண்ணு இது சொல்லியிருக்கா, இது மூசம்மா, இது ஐஸ்கிரீம் கிடையாதுன்ட்டு ஒத்துக்கிறேன். ஐஸ்கிரீம் ஃப்ளேவரில் வரல. நேற்று ஒரு சேனலில் பார்த்தேன் இந்த விப்ட் க்ரீம் வச்சு ஐஸ்கிரீம் பண்ணுறதுன்ட்டு. ஹானஸ்ட்லி இது ஐஸ்கிரீம் டேஸ்ட்டில் இல்லை, ஒரு மூஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது என் பொண்ணு சொன்ன மாதிரி. பட் ஷீ லைக்ட் இட். நாளைக்கு இதை வச்சு இன்னொரு ரெசிபி டெஃபினட்டாக ஒரு ரியல் மூஸ் அவளுக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இது இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் டெசர்ட் அவளுக்கு நாளைக்கு பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி லஞ்ச் இது தான், சிம்பிள் லஞ்ச் தான். இன்றைக்கி சாட்டர்டே ஆனால் எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரில. லாஸ்ட் சாட்டர்டே கூட நிறைய டவுனாக இருந்தேன், டல்லாக இருந்தேன். லாஸ்ட் சாட்டர்டே கூட வெளியில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். நான் குக் பண்ணுற மூட் சுத்தமாக இல்லை. ஸோ இன்றைக்கும் அப்படி தான். ஸோ பட் ஆனாலும் குக் பண்ணி தான் ஆகணும். ஸோ நோ ஆப்ஷன். ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சாம்பார் பண்ணும்போதே கொஞ்சம் தால் எடுத்து வச்சுருந்தேன், அதனால் செப்பரேட் தால். 2 பீட்ரூட் இருந்தது, அது பத்தாதுன்றதுனால கூட ஒரு கேரட் போட்டு பீட்ரூட் பொரியல், ரைஸ் அண்ட் ஸ்வீட் கிரேவிங் இருக்குது இப்போல்லாம். ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்றேன் ஆஃப்டர் மை மீல். ஐ நோ அது ஸ்டாப் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நாளாக அது போயிட்டுருக்கு. அண்ட் சம் கர்ட். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச். சிம்பிள் தான், இருந்தாலும் டெஃபினட்டாக ஹெல்தி. ஏன்னா தாலுக்கு ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் வெஜிடபிள்ஸில் எல்லா வைட்டல் நியூட்ரிஷன்ஸும் இருக்குது. ஈவினிங் ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு பொண்ணுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் பிடிக்காது. அதே மாதிரி இது தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நைட்டுக்கு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி சப்பாத்தி, அதுதான் இன்றைக்கி பிளான். ஸோ என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.